குரு போர் வீரரின் கண்கள் அதிர்ச்சியுடனும் வலியுடனும் விரிவடைந்தன. அவரது பாவை கிழிந்து போன முட்டு மீது நிலைநிறுத்தப்பட்டது. ஒரு காலத்தில் பெருமையாகவும் வலுவாகவும் இருந்த அவரது காசம் இப்போது பலவீனமாகவும் அமைதியாகவும் கிடக்கிறது. புரிசிரவனின் குரல் போர்க்கோளத்திற்கு மேலே உயர்ந்தது. குற்றம் சாட்டுதல் மற்றும் கோபத்தின் கூச்சல். குந்தியின் மகனே, நீ ஒரு கொடூரமான செயலை செய்தாய் என்று அதுனனை நோக்கி கூச்சலிட்டார். என்னுடன் போரில் ஈடுபடாமல் என் கையை வெட்டிவிட்டே. இது போன்ற செயல்களுக்கு உங்களுக்கு என்ன உரிமை? இந்திரனாரா அல்லது குதா தானே உங்களுக்கு கற்பித்தார்கள்? ஆதுலன் உறுதியாக என்றான். விழுந்த போர்வீரன் மீது கண்களை மூடிக்கொண்டான். அவர் போரின் விதிகளை அறிந்திருந்தார். அவர் அதன்படி செயற்பட்டார். ஆனால் புரிசவர்கள் திசை திருப்பப்பட மாட்டார்கள். நீங்கள் ஒரு சத்திரியர் என்று அவர் துப்பினார். ஆயுதம் இல்லாத எதிரியை வீழ்த்துவதை விட நீங்கள் நன்கு அறிந்திருக்க வேண்டும். அத்துலனின் பொறுமை குறைந்து வருவதை சென்சியா பார்த்தார். இளம் தீரரின் வார்த்தைகள் கூர்மையார் என்ன. அவரது தொனி மேலும் தற்காப்பாக இருந்தது. என் நண்பரும் ஆசிரியருமான சட்டையை உங்கள் கொடிய அடியிலிருந்து நான் பாதுகாத்தேன். நான் தலையிடாமல் இருந்திருந்தால் இரண்டாவது யோசனை இல்லாமல் நீங்கள் அவரை கொண்டிருப்பீர்கள். இப்போது அவரது உயிரை காப்பாற்றியதற்காக என்னை கண்டிக்கிறீர்களா? ரிஷிகள் மற்றும் அந்தக்கர்களை பற்றி அவர் பேசியதும் அவர்களின் நடத்தை எல்லா இடங்களிலும் உள்ள சத்திரியர்களின் கௌரவத்தின் மீது ஒரு கரையாக இருந்ததால் புரிசரவர்களின் கோபம் தீவிரமடைந்தது. அதுனலின் பதில் துக்கத்துடனும் வருத்தத்துடனும் இருந்தது. புருஷவாலே, நீங்கள் உங்கள் சொந்த தவறுகளுக்கு கண்மூடித்தனமாக இருக்கிறீர்கள். மற்றவர்களின் செயல்களை மட்டுமே நீங்கள் பார்க்கிறீர்கள். 2 போர் வீரர்களும் அமைதியான சவால் விடாமல் அங்கேயே நின்றனர். புரிசிரவனின் கோபம் ஆழ்ந்த சோகத்திற்கு வழிவகுத்ததை சன்சியா பார்த்தார். போர் வீரனின் கண்கள் கீழே விழுந்தன. அவரது பார்வை தரையில் நிலைத்திருந்தது. தனது நேரம் நெருங்கி வருவதை அவர் அறிந்திருந்தார். கௌரவத்திற்கான ஒரு இறுதி அவநம்பிக்கையான முயற்சியில் புரிசிரவாஸ் தனது இடது கையால் அம்புகளின் படுக்கையை விரித்து கடவுள்களின் கவனிப்புக்கு தன்னை அர்ப்பணித்தார். சந்திரனில் அவரது இதயம் அவர் கண்களை மூடி உபனிஷத்துகளின் மந்திரங்களை உச்சரிக்கத் தொடங்கினார். அவரை சுற்றி போர் மூண்டது. ஆனால் புரிசிரவாஸ் தனது சொந்த உலகில் தொலைந்து போனார். தனது தோழர்களின் புகழைக் கண்டு அவர் மகிழ்ச்சி அடையவில்லை. குறைந்து போன வாழ்க்கைக்காக மட்டுமே வருத்தப்பட்டார். அதுலனின் வார்த்தைகள் இன்னும் அவரது மனதில் எதிரொலித்தன. உங்கள் சபதத்தை நினைவு கூர்ந்து என்னை கண்டிக்காதது உங்களுக்கு நல்லது. புரிசிரவாஸின் மௌனம் அதில் எடைக்கு ஒரு சான்றாக இருந்தது. கௌரவர் படையின் பரந்த பரப்பின் மீது சூரியன் அஸ்தமிக்கையில் குருட்டு மன்னன் திருதராஷ்டிரன் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்து அன்றைய நிகழ்வுகளை சிந்தித்துக் கொண்டிருந்தான். அவரது ஆலோசக சஞ்சயா அவருக்கு முன்னால் நின்றார். அவரது முகத்தில் கவலையின் தோற்றம் பொறிக்கப்பட்டிருந்தது. மாட்சிமை பொருந்தியவரே, விருஷ்வி குலத்தை சேர்ந்த வெல்லப்படாத வீகரான சச்சையை குரு குடும்பத்தை சேர்ந்த போராளியான புரிசிரவாஸ் எப்படி தோற்கடித்தார் என்று நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இது எப்படி நடந்தது என்ற கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சஞ்சயா தொடங்கினார். சஞ்சயனின் வார்த்தைகள் திருதராஷ்டிரரே காலத்தின் பின்னோக்கி நீண்ட காலத்திற்கு கொண்டு சென்றன. அவர் ஒரு பெரிய முனிவரான அத்தியை பற்றி பேசினார். அவருக்கு சோமா என்ற மகன் இருந்தார். சோமரின் சொந்த மகன் புதா, புதாவின் மகன் புரூரவ. அவரது பிரமாண்டத்திற்கு புகழ்பெற்ற மன்னர் புரூரவரின் மகன் ஆயிஸ் தனது சொந்த உரிமையில் ஒரு சக்தி வாய்ந்த ஆட்சியாளர். ஆயிசுக்கு நருஷா என்ற மகன் இருந்தார். அவர் ஞானத்திலும் சக்தியிலும் கடவுள்களுக்கு சமமானவர் என்று கூறப்பட்டது. நவுஷாவின் மகன் யாத்தி இணையற்ற நல்லொழுக்கம் கொண்ட அரச முனிவர் யாதியின் மூத்த மகன் யாது. அவரிடமிருந்து வீரர்களின் பெரிய வம்சாவளி உருவாகும். அவர்களில் தேவமித என்ற போர் வீரரும் இருந்தார். அவரது பெயர் 3 உலகங்களிலும் எதிரொலித்தது. அவரது மகன் சூரா போரில் தனது துணிச்சலுக்கும் திறமைக்கும் புகழ்பெற்றவர். வில்வித்தை அல்லது போரில் ஒப்பிட முடியாத அனைத்து மனிதர்களிலும் மிகச்சிறந்த வாசுதேவனை சூரா இயக்கினார்.
வாசுதேவரில் மூதாதையர்கள் மன்னர்களாக இருந்தனர். அவர்களின் புகழ் தொலைதூரம் பரவிய செந்தியார் தொடர்ந்தார். அந்த நாட்களில் ஒரு பெரிய சுயம்வரம் நடந்தது. அங்கு தேவகா மன்னரின் மகளான அழகான தேவை குடியிருந்த சத்திரியர்களிடமிருந்து தனது கணவரை தேர்ந்தெடுப்பார். வாசுதேவரின் குடும்பத்தின் மீது அனைவரின் கண்களும் இருந்தன, ஏனென்றால் அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று கூறப்பட்டது. செந்தியா பேசுகையில் அந்த காட்சி திருதராஷ்டிரரின் மனதின் கண்முன் வெளிப்பட்டது. ஒரு சக்தி வாய்ந்த போர்வீரரும் வாசுதேவரின் மூதாதையருமான சினி உண்மையில் தேவகியின் கையை திருமணத்தில் வென்றார். இந்த செயல்பாட்டில் மற்ற அனைத்து வழக்குரைஞர்களையும் தோற்கடித்தார். ஆனால் இந்த முடிவால் அனைவரும் மகிழ்ச்சியடையவில்லை. மற்றொரு குலத்தைச் சேர்ந்த சக்தி வாய்ந்த மன்னரான சோமதத்தாவால் தனது போட்டியாளரான சினி வெற்றியை பார்க்க முடியவில்லை. இருவருக்கும் இடையே ஒரு கடுமையான போர் ஏற்பட்டது. அவர்களின் வலிமையும் திறமையும் அவர்களின் பெருமையுடன் மட்டுமே பொருந்தியது. அரை நாளாக போர் தீவிரமடைந்தது. ஆயிரக்கணக்கான மன்னர்கள் பிரமையுடன் பார்த்தனர். இறுதியில் சினியின் உயர்ந்த வலிமைக்கு முன் வீழ்ந்தவர் சோமதத்தா தான் தோற்கடிக்கப்பட்டு அவர் கருணை கோரினார். சினி தனது உயிரை காப்பாற்றினார். வாளுங்கள் இருப்பினும் சோமதத்தரின் கோபமும் பெருமையும் எளிது அடங்கவில்லை. அவர் மகாதேவனை வணங்கத் தொடங்கினார். போர்க்களத்தில் சூரியன் அஸ்தமிக்கும் போது திருதராஷ்டிரரின் ஆர்வம் அவரை கவர்ந்தது. புரீசரவாஸ் வீழ்ந்த பிறகு சன்சீனிடம், ஓ சன்சீனே, போர் எப்படி நடந்தது என்று சொல்லுங்கள் என்று கேட்டார் சக்தி வாய்ந்த போர்வீரன். புரீசரவாஸ் கொல்லப்பட்ட பிறகு நடந்த நிகழ்வுகளை சன்சியேல் விவரிக்கத் தொடங்கினார். அதுனன் தனது சபதத்தை நிறைவேற்றவும் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பு ஜெயததலை கொல்லவும் உறுதியாக இருந்ததால் கிறிஸ்தரை தங்கள் குதிரைகளை அதிக வேகத்தில் முன்னோக்கி நகர்த்தும்படி வலியுறுத்தினார். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பு நாம் ஜெயதத்தை அடைய வேண்டும் என்று அதுலன் கூச்சலிட்டான். அவரது கண்கள் உறுதியுடன் எரிந்தன. குதிரை பழக்கம் தெரிந்த கிறிஸ்தர் குதிரைகளை ஓட்டிச் சென்றார். அவர்கள் ஜெயத்ரதரின் ரதத்தை நோக்கி விரைந்தனர். ஆனால் அவர்கள் நெருங்கிய போது துரியோதனன், கதன், விருஷாசேனா மற்றும் சிந்துக்களின் ஆட்சியாளர் தலைமையில் குரு வீரர்களின் ஒரு பெரிய படை அதுலனை இடைமறிக்க விரைந்தது. தனது மகன் சுயோதனனிடம் ஜெயத்ரதனை பாதுகாக்க தனது முழு பலத்துடனும் போராடுமாறு வலியுறுத்தினார். ஜெயத்ரதனை சூரிய அஸ்தமனம் வரை பாதுகாப்பாக வைத்திருக்க முடிந்தால் அர்ஜுனனின் சபதம் உடைக்கப்பட்டு அவர் தோல்வியின் எரியும் நெருப்பில் நுழைவார் என்று கூறினார். துரியோதனன் கர்ணனின் வார்த்தைகளை எதிரொலித்தார். தனது மகனை விரைவாக செயல்படவும் அர்ஜுனனை அம்புகளால் அடிக்கவும் வலியுறுத்தினார். ஆனால் அதுமன் துணிந்து விடவில்லை. தனது தீவிரமான அம்புகளால் ஜெயத்ரதனின் படையை கொல்லத் தொடங்கினார். கைகள், தலைகள் மற்றும் யானைகளின் இறங்குகளை எரியும் நெருப்புக்கு முன் உலர்ந்த புல் போல வெட்டினார். பூமி விரைவில் இரத்தத்தால் மூடப்பட்டது. கிறிஸ்தர் தனது பக்கத்தில் இருந்த சக்தி வாய்ந்த பார்த்த வெல்ல முடியாதவராக தோன்றினார். சூரியன் வானத்தில் கீழே மூழ்கிய போது அதன் சிவப்பு நிறம் போர்க்களத்தின் மீது கடுமையான பிரகாசத்தை செலுத்தியது. ஜெயத்ரதனின் போர் வீரர்கள் மேலும் விரக்தி அடைந்தனர். அவர்கள் அர்ஜுனனை எல்லா பக்கங்களிலும் சுற்றி வளைத்து அவை கொன்று தங்கள் ராஜாவை பாதுகாக்க தீர்மானித்தனர். ஆனால் அர்ஜுனன் எளிதில் தோற்கடிக்கப்படுபவன் அல்ல. தனது வெல்ல முடியாத வில்லை கொண்டு தண்டுக்கு பிறகு தண்டுகளை வெட்டி தனது எதிரிகளை எரியும் சுடர் போல துளைத்தார். அஸ்வத்தமான் தனது பதாகையில் சிங்கத்தின் வால் அடையாளத்தை ஏந்தியபடி அர்ஜுனனை எதிர்க்கத் தொடங்கினார். ஆனால் அவரால் கூட தலைக்கவசத்தால் அலங்கரிக்கப்பட்ட போர்வீரரின் வலிமையை தாங்க முடியவில்லை. எண்ணற்ற அம்புகள் காற்றில் பறந்து போர் வீரர்களின் காலடியில் பூமி அசைந்து கொண்டிருந்தது. சூரியன் இறுதியாக ஆசா மலைகளின் மீது அஸ்தமிக்கும் போது போர்க்களத்தின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்திய குரு போர்வீரர்கள் வெற்றி பெற்றனர். ஆனால் பெரும் செலவில் ஜெயத்ரதன் இன்னும் உயிருடன் இருந்தார். ஆனால் அர்ஜுனன் தனது சபதத்தை நிறைவேற்றினார்.
மேலும் இந்த போர் வரலாற்றில் மிக பெரிய ஒன்றாக வரவிருக்கும் தலைமுறைகளுக்கு நினைவு கூறப்படும். போர்க்களத்தின் பரந்த பரப்பில் சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. குருக்கள் மற்றும் பஞ்சாலர்களின் கூடியிருந்த படைகளின் மீது ஒரு தங்க பிரகாசத்தை செலுத்தியது. மன்னர் திருதராஷ்டிரரின் தேரோட்டியான சன்சியா பதத்தின் மேடையில் நின்று அவருக்கு முன்னால் வெளிவரும் காட்சியில் கண்களை நிலைநிறுத்தி கொண்டிருந்தார். பிதாவின் மகன் அர்ஜுனன் போருக்கு தயாராகிக் கொண்டிருந்த போது அவரது வில் சரம் இந்திரனின் இடிமுழக்கம் போல் காற்றில் எதிரொலித்தது. வலிமையான போர் வீரரான தனஞ்சயன் தனது காந்தீப வில்லை நீட்டி அதன் கொடிய சக்தியை கட்டவிழ்த்துவிட தயாராகிக் கொண்டிருப்பதைக் கண்ட எதிரி படை அச்சத்தால் நடுங்கியது. பாண்டுவின் மகன் போர்க்களத்தில் ஒரு சூறாவளியாக இருந்தார். அவரது அம்புகளிலிருந்து வேகமாக பறந்து கொண்டிருந்தன. அவற்றின் பரப்பை பின்தொடர்வது சாத்தியமில்லை என்று தோன்றியது. அவரது தேர் கணத்தின் குறுக்கே சுற்றி திரிந்தது. இலையுதிர்கால புயலுக்கு முன் இலையுதிர்கால இலைகளைப் போல எதிரி வீரர்களை சிதறடித்தது. மோதும் எஃகு மற்றும் விழுந்தவர்களின் அழுகுரல்களால் காற்று நிரம்பியது. அர்ஜுனனின் தண்டுகள் எதிரியின் மீது மழை பெய்தபோது அவை ஒரு முழு நீரோட்டத்தில் ஒரு நதியைப் போல இருந்தன. அதன் கரைகள் நிரம்பி வழிந்தன. அதன் முன் அனைத்தையும் சுமந்து சென்றன. போர்க்களம் இரத்தமும் கோரும் கடலாக மாறியது. யானைகள், குதிரைகள் மற்றும் மனிதர்களின் உடல்களால் சிதறியது. காயமடைந்தவர்கள் மற்றும் இறப்பவர்களில் அழுகை காற்று நிரம்பியது. டிரம்ஸ் மற்றும் சங்கிலிகளில் சத்தத்துடன் கலந்தது. அர்ஜுனனின் வலிமை நிமிடத்திற்கு நிமிடம் வளர்ந்து வருவதை சஞ்சயா பார்த்தார். அவரது அம்புகள் அவற்றில் அடையாளத்தை அசைக்க முடியாத துல்லியத்துடன் தாக்குகின்றன. பாண்டுவின் மகன் இயற்கை சக்தியாக இருந்தார். வெற்றியை பின்தொடர்வதில் நிறுத்த முடியாதவர் மற்றும் பெறக்கமற்றவர். அவரது தேர் போர்க்களத்தின் குறுக்கே நடனமாடுவது போல் தோன்றியது. அதன் பின்னணியில் அழிவின் பாதையை விட்டு சென்றது போல் தீபமடைந்த போது தனது சகோதரர் அபிமன்யுவை கொன்ற தவழவ இளவரசர் ஜெயத்ரதன் மீது அர்ஜுனனின் பார்வைகள் குறிந்தன. 460 செங்குத்தான அம்புகளுடன் அவர் ஜெயத்ரதனை துளைத்து இளம் வீரரின் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். குரு படை ஆயுதங்களின் இந்த சாதனையை கண்டது. விரக்தியாலும் நம்பிக்கையின்மையாலும் நிரம்பிய தேவு விழத் தொடங்கியதும் சஞ்சயா தனக்கு முன்னால் நடந்த படுகொலைகளை பார்த்தார். அவரது இதயம் துக்கத்துடனும் கலர்ந்தது. போர்க்களம் ஒரு சர்ண பாவுசாக இருந்தது. விழுந்தவர்களின் உடல்கள் சிதறி கிடந்தன. காயமடைந்தவர்களின் அழுகல்கள் இன்னும் காற்றில் எதிரொலித்தன. ட்ரம்ஸ் மற்றும் சங்கிலிகளின் சத்தத்துடன் கலந்தன. இந்த குழப்பத்தின் மத்தியில் அர்ஜுனன் உயரமாக நின்றான். அழிக்கும் நபரை போன்ற கடுமையான ஒளியுடன் அவரது முகம் பிரகாசித்தது. பிரபஞ்சத்தின் இதய துடிப்பை எதிரொலிப்பது போல் அவரது அம்புகளின் சக்தியால் அவரது விஸ்திரி இன்னும் அதிர்ந்தது. பாண்டுவின் மகன் போர்க்களத்தில் ஒரு பிரமை கட்ட வைத்து விட்டார். அவருக்கு எதிராக யாராலும் நிற்க முடியவில்லை. சூரியன் போர்க்களத்தின் மீது மறைந்து கொண்டிருந்தது. திருதராஷ்டிரரின் கண்களுக்கு முன்னால் நடந்த படுகொலையின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்தியது. அவரது மகன் துரியோதனன் தோற்கடிக்கப்பட்டு அர்ஜுனனின் சகிப்புத்தன்மையற்ற உறுதியால் அவரது உடல் உடைந்து விட்டது. வயதான ராஜாவின் இதயம் சோகத்துடலும் வருத்தத்துடலும் தனத்தது. அவர் தனது தேரோட்டியாளரும் நம்பிக்கைக்குரியவருமான சஞ்சயனை நோக்கி, திரும்பினா சொல்லுங்கள் ஓ சஞ்சயா. உணர்ச்சியால் நடுங்கும் குரலில் திருதராஷ்டிரன், சிந்துவின் வீரமிக்க ஆட்சியாளர் அர்ஜுனனால் கொல்லப்பட்ட பிறகு எனது போர் வீரர்கள் என்ன செய்தார்கள்? நடந்த சம்பவங்களை நினைவு கூற தொடங்கிய சஞ்சயாவின் கண்கள் தரையில் விழுந்தன. ஐயா, பதாவால் போரில் கொல்லப்பட்ட சிந்துக்களின் ஆட்சியாளரை பார்த்து சோகத்தில் அவரது குரல் கனத்தது. சர்பத்தின் மகன் கிருபா கோபத்தில் தாக்கத்தால் பாண்டுவின் மகனை அளந்த அம்புகளால் மூடினார். அந்த காட்சி ஒரு இருண்ட மற்றும் முன்கூட்டிய புயல் போல வெளிப்பட்டது. கிருபாவின் அம்புகள் அர்ஜுனனின் மீது பெய்தன. ஆனால் இளம் போர்வீரர் அடிபணிய மறுத்துவிட்டார். அவர் ஒவ்வொரு ஷாட்டையும்
துல்லியமாகவும் திறமையாகவும் எதிர்கொண்டார். அவரது சொந்த அம்புகள் உண்மையாகவும் வேகமாகவும் பறந்தன. போர் தீவிரமானது. இரு தரப்பினரும் கால் கொடுக்கவில்லை. சென்சியன் பேசுகையில் திருதராஜரின் கண்கள் திகிலால் விரிந்தன. அர்ஜுனனின் அசைக்க முடியாத தாக்குதலால் அவரது வீரர்கள் ஒவ்வொன்றாக வெட்டப்பட்டு அவர்களின் உடல்கள் உடைக்கப்பட்டு அடித்து நொறுக்கப்பட்டனர். இருப்பினும் அவரை சுற்றியுள்ள படுகொலைகள் இருந்த போதிலும் அர்ஜுனன் அந்த துயரத்தில் இருப்பதாக தோன்றியது. அவர் ஏன் அப்படி புலம்புகிறார் என்று குழப்பம் நிறைந்த குரலில் திருதராஷ்டிரர் கேட்டார். இறுதியில் அவர் போரில் வெற்றி பெற்றுவிட்டார். சென்சியனின் கண்கள் அர்ஜுனனின் மீது திரும்பவும் விழுந்தன. அரசனே, இதையெல்லாம் பார்த்து கொண்டே என்று அவர் கூறினார். மிகுந்த ஞானமுள்ள விதுரன் தனது இனத்தை அழிப்பவனான துயரமான சுயோதனனின் பிறப்பின் போது திருதராஷ்டிரரிடம் அவரது இனத்தின் இந்த மோசமானவர் விரைவில் கொல்லப்படட்டும், அவரை காணம் குரு இனத்தின் முன்னணி மக்களை ஒரு பெரிய பேரழிவு முந்தும் என்று கூறினார். சென்சியனின் வார்த்தைகளை கேட்ட திருதராஷ்டிரனின் கண்கள் புரிந்து கொள்ள விரிந்தன. அர்ஜுனன் வெற்றிக்காக மட்டும் போராடவில்லை என்பதை அவர் உணர்ந்தார். அவர் தனது சொந்த குற்றத்திற்கும் வருத்தத்திற்கும் எதிராக போராடுகிறார். தொடங்கிய போது மற்றொரு உருவம் காட்சிக்கு வந்தது. ராதாவில் மகன் கண்ணன். அவரது பிரமாண்டமான வடிவம் போர்க்களத்தில் உயர்ந்தது. புரீசரவாவின் உயிரற்ற உடலை பார்த்தபோது அவளது கண்கள் கோபத்தால் எரிந்தன. சினியின் பேரல் சச்சகி அவரை எதிர்கொள்ள தயாராக நின்றார். அவரது சொந்த கார் போருக்கு தயாராக இருந்தது. அர்ஜுனனின் தேரோட்டியாளரும் நண்பருமான கிருஷ்ணர் ஒரு சக்தி வாய்ந்த சங்கிலியை ஊதினார். அதன் ஒளி எதிரொலிக்கிறது. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே போர் மூண்ட போது சூரியன் போர்க்களத்தில் விழுந்தது. கஸ்தினாபுரத்தின் குருட்டு மன்னன் திருதராஷ்டிரன் தனக்கு முன்னால் நடந்த படுகொலையை பார்த்து தனது மகன் துரியோதனாவை பற்றிய கவலையால் அவரது மனம் மூழ்கியது. செஞ்சையா என்று அவர் தனது தேரோட்டியாளரை அழைத்தார். இந்த போரில் பீமன் என்ன செய்தார் என்று சொல்லுங்கள். அந்த துணிச்சலான வீரர்களுக்கு எதிராக எங்கள் தரப்பு போராடிய போது சென்சியன் தலை குளிந்து பேசத் தொடங்கினான். கர்ணனின் அம்புகளால் பீம்சேனா தோற்கடிக்கப்பட்ட பிறகு கோபத்துடனும் காயமுற்ற பெருமையுடனும் அந்த வீரன் அர்ஜுனனாகிய பார்க்குலிடம் திரும்பி, உன்னை பார்த்ததுமே கர்ணன் என்னை மீண்டும் மீண்டும் ஒரு திருநங்கை, ஒரு முட்டாள், ஒரு பெருந்திரிக்காரன், ஆயுதங்களில் திறமையேற்றவன் என்று அழைத்திருக்கிறான். அப்படி சொன்னவன் என்னால் கொல்லப்படுவான் என்று கூறினார். பீமனின் வார்த்தைகளை கேட்ட அர்ஜுனனின் கண்கள் கோபத்தால் பிரகாசித்தன. இந்த அவமானத்தை நான் தண்டிக்கப்படாமல் விடமாட்டேன் என்று அவர் சபதம் செய்தார். கர்ணனே, நீ ஒரு கோழை முட்டாள். நீ உன் சொந்த வலிமையை பற்றி பெருமைப்படுகிறாய். ஆனால் போரில் நீ ஒரு பலவீனனை தவிர வேறில்லை. செஞ்சையா தொடர்ந்தார். சரியான மற்றும் நியாயமானவற்றுக்காக போராட வேண்டும் என்று அவர்கள் ஒருவருக்கொருவர் செய்த சபதத்தை பீமன் அர்ஜுனனுக்கு நினைவூட்டினார். எங்கள் வாக்குறுதியை நினைவில் கொள்ளுங்கள் தனன்சேயார் என்று அவர் கூறினார். நாம் இப்போது தடுமாறக்கூடாது. போர்க்களத்தை பார்த்த அர்ஜுனனின் மன உறுதி அதிகரித்தது. தன் எதிரியான கர்ணன் பீமனை கொடூரமான வார்த்தைகளால் கேலி செய்வதைக் கண்டான். கர்ணன், நீ ஒரு திருநங்கை, ஒரு முட்டாள் என்று சொன்னான். நீ ஏன் சண்டையிடுகிறாய்? ஆனால் இந்த அவமதிப்புகள் வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல என்பதை அர்ஜுனன் அறிந்திருந்தான். அவை அவனுடைய கௌரவத்திற்கும் ஒரு போர்வீரனாக தனது அடையாளத்திற்கும் ஒரு சவாலாக இருந்தன. அவர் தனது வில்லை இழுத்து கர்ணனின் இதயத்தை நோக்கி இலக்கு வைத்தார். உங்கள் சொந்த வலிமையை பற்றி நீங்கள் பெருமைப்படலாம், ஆனால் உண்மையான துணிச்சல் எப்படி இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு காண்பிப்பேன் என்று அவர் கூறினார். அர்ஜுனன் தனது அம்பை வீசிய போது போர்க்களம் குழப்பமாக வெறித்தது. மோதும் எது சத்தம், காயமடைந்தவர்களின் அலறல்கள் மற்றும் இறக்கும்பவர்களின் அழுகை ஆகியவை காற்றை நிரப்பின. அர்ஜுனன் சண்டையிடுவதை சென்சியன் பிரமிப்புடன் பார்த்தார்.
அவரது அம்புகள் காட்டில் பயங்கரமான துல்லியத்துடன் பரந்த தெய்வீக தேரோட்டியான கிருஷ்ணர் அதுலனுடன் சவாரி செய்து குழப்பத்தை வழிநடத்தினார். நீங்கள் உங்கள் சபதத்தை நிறைவேற்றிவிட்டீர்கள் என்று அவர் மென்மையாக புன்னகைத்தார். விருத்தாட்சத்திலும் அவரது மகனும் இறந்துவிட்டனர். ஆனால் கிறிஸ்தரின் வார்த்தைகள் வெறுமனே உண்மையின் ஒரு எளிய கூற்று அல்ல. இந்த போர் வெறுமனே வெற்றி அல்லது தோல்வியை பற்றியது அல்ல என்பதை அதுலனுக்கு அவை நினைவூட்டுவதாக இருந்தன. இது ஒருவரின் சொந்த இலட்சியங்களுக்கு ஏற்ப வாழ்வது பற்றியது, சரியானவற்றுக்காக போராடுவது பற்றியது. அவர்கள் போர்க்களத்தின் வழியாக சவாரி செய்தபோது கிறிஸ்தர் சுட்டிக்காட்டினார். சூரியன் போர்க்களத்தின் மீது மறைந்து கூடியிருந்த போர் வீரர்கள் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை வீசிக்கொண்டிருந்தது. கதை சொல்பவர் சன்சியா முன்னைய நாள் நடந்த நிகழ்வுகளை பற்றி பேசினார். சிந்துக்களில் ஆட்சியாளர் பர்த்தாவால் கொல்லப்பட்ட பிறகு அவர் தொடங்கினார். கிறிஸ்தர் ராஜாவை பழுது பார்த்து கொண்டார். அதாவது தர்மத்தின் மகனான யுதிஷ்டிர மகிழ்ச்சியான இதயத்துடன் பிந்தையவரை வணங்கினார். பேசுகையில் கிறிஸ்தர் தனது கண்கள் மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் பிரகாசித்துக் கொண்டிருந்த யுதிஷ்டிரலின் ரதத்தை நெருங்கினார். அதிர்ஷ்டம் அரசர்களின் அரசனே என்று அவர் கூறினார். உன் செழிப்பு அதிகரிக்கிறது. மனிதர்களில் சிறந்தவரே, உன் எதிரி கொல்லப்பட்டு விட்டான். கிறிஸ்தரின் வார்த்தைகளை கேட்கும்போது யுதிஷ்டிரலின் முகம் மகிழ்ச்சியால் பிரகாசித்தது. கிறிஸ்தர் தொடர்ந்தார். நல்ல அதிர்ஷ்டம், உங்கள் இளைய சகோதரர் தனது சபதத்தை நிறைவேற்றியுள்ளார். போரில் அதுவன் வெளிப்படுத்திய துணிச்சல் மற்றும் திறமை பற்றியும் அது அவர்களின் குடும்பத்திற்கு எப்படி பெருமை சேர்த்தது என்பதையும் அவர் பேசினார். தனது நண்பரின் புகழை கேட்டு யுதிஷ்டிரனின் கண்கள் மகிழ்ச்சியின் கண்ணீரால் நிரம்பின. கிறிஸ்தர் பேசி முடித்ததும் மகிழ்ச்சியில் பிரகாசமான முகத்துடன் தனது ரதத்திலிருந்து குதித்த யுதிஷ்டிரர், அதுவன் மற்றும் கிறிஸ்தர் ஆகிய இரு கிறிஸ்தர்களை நோக்கி விரைந்து சென்று அவர்களை அன்புடன் கட்டிப்பிடித்தார். கண்களில் இருந்து மகிழ்ச்சியின் கண்ணீரை துடைத்துவிட்டு, வலிமையான வாகன போர் வீரர்களே, நல்ல அதிர்ஷ்டம், நீங்கள் உங்கள் பணியை முடித்த பிறகு நான் உங்கள் இருவரையும் பார்க்கிறேன் என்று கூறினார். யுதிஷ்டிரரின் வார்த்தைகள் கூடியிருந்த போர் வீரர்களிடமிருந்து ஆரவாரத்தையும் கைதக்கலையும் சந்தித்தன. வீரமான போர் வீரரான பீமனும் மற்றொரு திறமையான போர் வீரரான சத்தகியும் தங்கள் மூத்தவை அழுகினர். அவர்களின் முகங்கள் சிதைந்தன, ஆனால் அவர்களில் ஆவிகள் உடைக்கப்படவில்லை. அவர்கள் யுதிஷ்டிரரை கைப்பொத்து வணங்கினர். அவரது புகழை பாராட்டினர். யுதிஷ்டிரரின் பாராட்டு வார்த்தைகள் ஒரு நதியைப் போல தொடர்ந்து பாய்ந்தன. நல்ல அதிர்ஷ்டம், நீங்கள் இருவரும் வீரர்களே, விரோதமான படைகளின் கடலிலிருந்து உயிருடன் தப்பித்தீர்கள். நல்ல அதிர்ஷ்டத்தால் பூமியின் அனைத்து மன்னர்களும் நீங்கள் இருவரால் தோற்கடிக்கப்பட்டீர்கள். போரில் அவர்களின் துணிச்சல் மற்றும் திறமை பற்றியும் அவர்கள் தங்கள் குடும்பத்திற்கு எப்படி பெருமை சேர்த்தார்கள் என்பதையும் அவர் பேசினார். யுதிஷ்டிரர் பேசி முடித்ததும் அவர் பீமனையும் சத்தகியும் நோக்கி விரைந்து சென்று அவர்களை அன்புடன் பழுவினார். 2 வீரர்களையும் நெருக்கமாக வைத்தபோது மகிழ்ச்சியின் கண்ணீர் அவரது முகத்தில் வழிந்தோடியது. பாண்டவர்களின் முழு படையும் ஆரவாரத்திலும் கைதட்டலிலும் வெடித்தது. யுதிஷ்டிரரின் வார்த்தைகளால் அவர்களின் ஆவிகள் உயர்ந்தன. வெற்றியின் இந்த தருணத்தில் பாண்டவர்கள் தாங்கள் வெல்ல முடியாதவர்கள் என்பதையும், கிறிஸ்தர் தங்கள் பக்கத்தில் இருப்பதால் எதுவும் சாத்தியமில்லை என்பதையும் அறிந்திருந்தனர். அவர்கள் மீண்டும் ஒரு முறை போரில் தங்கள் இதயங்களை அமைத்துக் கொண்டனர். முன்னால் உள்ள எந்த சவால்களையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களின் நினைவுகளில் என்றென்றும் பொறிக்கப்பட்டிருக்கும் ஒரு நாளில் சூரியன் அஸ்தமித்தது. சிந்துக்களின் வீழ்ந்த ஆட்சியாளரின் கதையை நினைவு கூறும்போது சன்சியா மன்னர் திருதராஷ்டிரரின் முன் நின்றார். அவரது குரல் துக்கத்தால் கனத்தது. ராஜாவின் மகன் சுயோதனா அவருக்கு முன் அமர்ந்தார். அவரது முகம் துக்கத்தின் முகமுடியாக இருந்தது. அவரது கண்கள் கண்ணீரால் சிவந்த சுயோதனனின் எண்ணங்கள் தோல்வியின் இடையால் நுகரப்பட்டன. ஒரு காலத்தில் மிகவும் வலிமையான மற்றும் பெருமை மிக்க அவரது இராணுவம் பாண்டவர்களால் அழிக்கப்பட்டது. அதுலனை தானாகவே தோற்கடிப்பேன் என்று பெருமை பேசிய கர்ணனின் வார்த்தைகளை அவர் நினைவு கூர்ந்தார். ஆனால் இப்போது கர்ணன் கூட தோற்கடிக்கப்பட்ட நிலையில் அவரது ஆற்றல் பாம்பை போல உடைந்து விட்டது. அதன் பற்கள் சிதைந்து விட்ட சுயோதனன்
தனக்குள்ளேயே பேசிக்கொண்டிருக்கையில் அவனுடைய குரல் வேதனையுடன் எழுந்தது. எனக்கு என்ன மிச்சம் இருக்கிறது? என் கூட்டாளிகள், என் நண்பர்கள் அனைவரும் யமனின் வசிப்பிடத்திற்கு சென்றனர். என்னை பாதுகாப்பதாக சத்தியம் செய்த சக்தி வாய்ந்த போர்வீரரான ஜெயத்ரதன் அதுமனின் கைய கொல்லப்பட்டார். கர்ணன், ஓ தனன், நீங்கள் எப்படி எங்களை தவறவிட முடியும்? அவருக்கு முன்னால் இருந்த பேரழிவை பார்த்து அவரது வார்த்தைகள் பின்வாங்கின சுயோதனன் தன் இருக்கையிலிருந்து எழும்புவதை சஞ்சயன் பார்த்து கொண்டிருந்தான். கோபமும் வேட்டியும் கலந்த கண்கள் மின்னின. தன் போதகரின் வழிகாட்டுதலை தேடி துரோணனின் அறையை நோக்கி நடந்தான். இதோ துரோணனே என்று உணர்ச்சிவசப்பட்ட குரலில் சுயோதனன் சொன்னான். இது நமது போரின் பின் விளைவுடன் தாத்தா பீஷ்மர் வீழ்ந்தார். அவரது ஆசை சீகாந்தினால் நிறைவேறியது. என் கூட்டாளிகள் பலர் யமனின் வசிப்பிடத்திற்கு சென்று விட்டனர். சுயோதனன் தங்கள் தோல்வியின் கதையை நினைவு கூர்ந்தபோது துரோணர் அதை கேட்டார். இளவாசனின் வார்த்தைகள் சுய வெறுப்புடனும் வருத்தத்துடனும் இருந்தன. நான் ஒரு கோழை என்று அவர் கூறினார். அவரது குரல் ஒரு கிசுகிசுக்கிற்கு அப்பாற்பட்டது. நான் என் நண்பர்களிடையே இத்தகைய படுகொலையை ஏற்படுத்தியுள்ளேன். 100 குதிரை தியாகங்கள் செய்வதன் மூலம் நான் எப்படி புனிதப்படுத்தப்பட முடியும் என்று அவர் கூறினார். சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கிய போது சுயோதனனின் வார்த்தைகள் மேலும் தீவிரமடைந்தன. போரி விழுந்தவர்களுக்கு அவர் செலுத்த வேண்டிய கடனில் இருந்து தன்னை விடுவிப்பதற்கான தனது விருப்பத்தை பற்றி அவர் பேசினார். நான் எம்மை நதிக்கு செல்வேன் என்று அவர் தனது குரலில் உறுதியுடன் கூறினார். அங்கே நான் அவர்களுக்கு காணிக்கைகளை செலுத்தி அவர்களின் மன்னிப்பை கோருவேன். அவரது கண்கள் துரோணரின் மீது பூட்டப்பட்டன. இந்த இறுதி பத்தியின் செயலுக்கு அனுமதி கேட்பது போல் அந்த தருணத்தில் சுயோதனாவின் இதயத்திற்குள் என்ன இருக்கிறது என்பதை சஞ்சயா பார்ப்பார். ஆழ்ந்த குற்ற உணர்ச்சியும் துக்கமும் மீட்புக்கான அவநம்பிக்கையான ஆசையும் கலந்திருந்தது. இளவரசனின் வார்த்தைகள் அவரது சொந்த செயல்களால் பிளவுபட்ட ஒரு மனிதனின் வார்த்தைகளாகும். மன்னர் துரியோதனனின் கோபம் ஒவ்வொரு நொடியும் போர்க்களத்தில் உதித்தது. தனது நம்பரமான தேரோட்ட வீரரும் போர் வீரருமான கலனை அவர் அழைத்த போது அவரது கண்கள் கோபத்தால் பிரகாசித்தன. இதோவோ கணன் என்று உரக்க குரல்பினார். துரியோதனன் நமது எதிரியான அர்ஜுனன் நமது போதகர் துரோணனால் உருவாக்கப்பட்ட ஊடுருவ முடியாத அணியை துளைத்து விட்டான். நமது துணிச்சலான போர் வீரர்களில் பல வீழ்ச்சியடைவதைக் கண்ட போரில் சிந்துக்களின் ஆட்சியாளரான ஜெயகர்தனை அவர் கொன்றுவிட்டார். துரியோதனின் வார்த்தைகளை கேட்ட கலனின் வெளிப்பாடு சங்கடமாக மாறியது. ஆனால் என் அரசனே என்று அவர் மெதுவாக சொன்னார், இந்த தோல்விக்கு துரோணரை குற்றம் சாட்டாதே. அவர் தனது முழு பலத்துடனும் வீரத்துடனும் போராடுகிறார். அவரது சொந்த உயிரை பொருட்படுத்தாமல் கலனின் குரல் அவர்களின் போதரை பாதுகாப்பதற்காக உயர்ந்தது. அர்ஜுனன் ஒரு திறமையான போர்வீரன், வான ஆயுதங்களுடன் ஆயுதம் ஏந்தியவர் மற்றும் குறைவு பதாகை அணிந்த காரில் ஏற்றப்பட்டவர். மிக பெரிய போர் வீரர்களை கூட மீறும் சக்தி அவருக்கு உண்டு. துரியோதனன் தலையை அசைத்து கொண்டான். கோபம் மீண்டும் ஒரு முறை கொதித்தது. ஆனால் துரோணரில் அனுமதியின்றி அதில் எப்படி இந்த சாதனையை செய்திருக்க முடியும் என்று கேட்டான். பாதுகாப்புக்காக கெஞ்சி அது மறுக்கப்பட்ட ஜெயத்ரதனை பற்றி நான் அவருக்கு பாதுகாப்பான பாதையை உறுதியளித்தேன். ஆனால் கர்ணனே, நீங்கள் அவரை வெளியேறுவதை தடுத்தீர்கள். ஜெயத்ரதனின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்த நிகழ்வுகளை நினைவு கூர்ந்த கர்ணனின் முகம் கீழே விழுந்தது. என் அரசனே, தீங்கு விளைவிக்க நான் விரும்பவில்லை என்று அவர்கள் மென்மையாக கூறினார். ஆனால் ஒருவேளை விதி இந்த முடிவை நினைத்திருக்கலாம். பாண்டவர்களுக்கு எதிராக வஞ்சகத்தையும் வலிமையையும் பயன்படுத்தி நாங்கள் எங்கள் முழு வலிமையுடனும் போராடினோம். இருப்பினும் எங்களால் முடிந்த முயற்சிகள் இருந்த போதிலும் எங்களால் அவர்களை தோற்கடிக்க முடியவில்லை. கலன் பேசுகையில் பாண்டவர்களின் பிரிவுகள் துரியோதனின் படைகளுடன் மோதிக்கொண்ட போது அடிவானத்தில் ஒரு கடுமையான போர் வெடித்தது. கார்களும் யானைகளும் போர்க்களத்தின் குறுக்கே இடி முழக்கம் செய்தன. அவற்றில் சவாரி செய்பவர்கள் வெற்றி அல்லது உயிர் வாழ்வதற்காக போராடினர். மோதும் எகு சத்தம் காற்றில் எதிரொலித்தது. காயமடைந்தார்கள் மற்றும் இறப்பவர்களின் கூக்குரல்களுடன் கலந்தது விழுப்பம் வெளிப்படுவதை சஞ்சயா பார்த்தார்.
ராஜாவின் சொந்த விரக்தியை எதிரொலிக்கும் வகையில் அவரது குரல் எழுந்தது. ராஜாவே, இதெல்லாம் உங்கள் தீய கொள்கையின் காரணமாகும். பாண்டவர்கள் மீதான உங்கள் வெறுப்பால் கண்மூடித்தனமாக நீங்கள் உங்களுக்கும் உங்கள் மக்களுக்கும் அழிவை ஏற்படுத்தியுள்ளீர்கள் என்று அவர் கூறினார் போல் தீதமடைந்தது. ராஜ்யங்கள் மற்றும் பேரரசுகளின் தலைவிதியை தீர்மானிக்கும் ஒரு போராட்டத்தில் போர்வீரர்கள் மோதிக்கொண்டதால் அதன் முடிவு சமநிலையில் ஆபத்தான முறையில் தொங்கிக் கொண்டிருந்தது. சூரியன் போர்க்களத்தில் விழுந்தது. தூசி நிறைந்த பூமியின் மீது நீண்ட நிழல்களை வீசியது. படைகள் எஃகு மற்றும் கோபத்தின் வெறியில் மோதிக்கொண்டபோது வியர்வை மற்றும் இரத்தத்தின் வாசனையுடன் காற்று அடர்த்தியாக இருந்தது. மன்னர் திருதராஷ்டிரின் ஆலோசகர் சன்சேயா குழப்பத்தை கண்டபடி ஒரு மலையில் நின்றார். போரின் வெளிப்பாட்டை நினைவு கூறும்போது அவரது குரல் கிளர்ச்சிக்கு மேலே சுமந்து சென்றது. ராஜாவே, உன்னுடைய யானை படை வலுப்பெற்று எல்லா இடங்களிலும் பாண்டவர்களின் படையை முறியடித்து போரிட்டது என்று சன்சேயன் ஆரம்பித்தான். பாஞ்சாலர்களும் கௌரவர்களும் போரில் சிக்கிக்கொண்டதால் இறந்தவர்களுக்கிடையே ஒரு இடத்திற்காக போரிட்டனர். போர் வீரர்கள் அம்புகளாலும் ஈட்டிகளாலும் ஒருவரை ஒருவர் துளைத்து ஒருவரையொருவர் தரைமட்டமாக்கி கொண்டன. கோபமடைந்த யானைகள் தங்கள் தோழர்களுடன் மோதிக்கொண்டன. எக்கால கூக்குரல்களுடன் காற்றை கடக்கும்போது சூரிய ஒளியில் அவற்றின் தந்தங்கள் ஒளிரும். குதிரை வீரர்கள் போர்க்களத்தின் குறுக்கே விரைந்தனர். ஈட்டிகளும் ஆர்த்துகளும் பகலின் மங்கலான வெளிச்சத்தில் ஒளிரும். 1000 வெவ்வேறு வகையான ஆயுதங்களுடன் ஆயுதம் ஏந்திய காலாட்படை வீரர்கள் முன்னே ஓடினர். ஒவ்வொருவரும் தங்கள் தகுதியை நிரூபிக்க முயன்றனர். ஆத்திரம் மற்றும் விரக்தியால் தூண்டப்பட்ட போர் தீவிரமடைந்தது. திருதராஷ்டிர மன்னரின் மகன் துரியோதனன் பாண்டவ காலத்தின் இதயத்திற்குள் தாக்குதை வழிநடத்தினார். அவரது தேர் சக்கரங்கள் பூமி முழுவதும் அசைந்தன. இதனால் கௌரவர்கள் வெற்றி பெற முயன்ற போது அது அவருக்கு கீழே நடுங்கியது. இரவு விழத் தொடங்கியதும் அடிவானத்தில் உள்ள 10 புள்ளிகள் பார்வையிலிருந்து மறைந்து விட்டன. அம்புகள் மற்றும் இருளின் கடலில் மறைந்து விட்டன. சூரியனின் கதிர்கள் மறைந்து விட்டன. ஆனால் துரியோதனின் கோபம் அதிகரித்தது. அவர் தனது தங்கை இறக்கைகள் கொண்ட அம்புகளை கட்டவிழ்த்து விட்டார். கடுமையான தீவெழுத்துடன் எரிந்து பஞ்சால் வீரர்களை இடது மற்றும் வலது புறமாக விட்டார். பாண்டவர்கள் பின்வாங்கினர். துரியோதனின் தாக்குதலின் கொடூரத்தால் அவர்களின் அணிகள் உடைந்தன. கௌரவ இளவரசர் வெல்ல முடியாதவராக தோன்றியதால் அவர்களால் தாக்குதலை தாங்க முடியவில்லை. பாண்டுவின் மகள் பீமன் 10 தண்டுகளை போரில் வீசினார். ஆனால் அவரது வலிமையான வலிமை கூட துரியோதனின் சகிப்புத்தன்மையற்ற வலிமைக்கு பொருந்தவில்லை. போர் உச்ச கட்டத்தை அடைந்தபோது பாண்டுவின் மூத்த மகனான யுதிஷ்டிரன் படுகொலைகளின் மத்தியில் உயரமாக நின்றான். கௌரவ இளவரசனின் வில்லை 3 துண்டுகளாக துண்டித்த ஒரு ஜோடி அகலமான தலை தண்டுகளை அவர் அவிழ்த்தபோது அவரது கண்கள் துரியோதனின் மீது பூட்டப்பட்டன. யுதிஷ்டிரர் தங்கள் எதிரியை நோக்கி மற்றொரு அம்பை அடித்தபோது பாஞ்சால படைகள் ஆரவாரம் செய்தனால் வெற்றி அவர்களின் பிடியில் இருப்பதாக தோன்றிய போது கௌரவர்களின் போதக துரோணர் போர்க்களத்தில் தோன்றினார். ஒரு விரைவான நடவடிக்கையுடன் அவர் பாண்டவர்களின் படையை ஒதுக்கி வைத்து தனது இளவரசரை தீங்கிலிருந்து காப்பாற்றினார். போரின் தலைவிதியை தீர்மானிக்கும் போராட்டத்தில் இரு தரப்பினரும் பங்கு கொடுக்காமல் போர் முண்டது. இரவு ஆழமடைவதால் மோதும் எஃகு மற்றும் அலறல்களின் ஒளிகள் சூரியன் போர்க்களத்தின் மீது அஸ்தமித்து கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களின் படைகளின் மீது ஒரு தங்க ஒளியை வீசியது. மன்னர் திருதராஷ்டிரின் குரல் காற்றில் எதிரொலித்தது. அவர் தனது தேரோட்ட வீரர் சன்சேயாவை அன்றைய நிகழ்வுகளை விவரிக்க சொன்னார். சொல்லுங்கள் சன்சேனே என்றார். திருதராஷ்டிரரின் மகன் துரியோதனன் வலிமையான வில்லன். துரோணருக்கு எதிராக எப்படி நடந்து கொண்டான்? துரோணர் தனது கோபத்தை உக்கிரமான நெருப்பைப் போல எரித்து பாண்டவர்களின் படைக்குள் நுழைந்தபோது அவர்கள் அவரை எப்படி எதிர்த்தனர் அதை சொல்லத் தொடங்கிய போது சஞ்சயனின் குரல் நடுங்கியது. உங்களுக்கு தெரிந்தபடி ராஜாவே,
சிந்துக்களின் ஆட்சியாளரை கொண்ட பிறகு பாத்தனும் சத்யகியும் யுதிஷ்டிரனை சந்தித்து துரோணனை நோக்கி சென்றனர். பின்னர் ஒவ்வொரு பாண்டவர்களும் தங்கள் பிரிவுகளின் தலைமையில் துரோணருக்கு எதிராக போரிட்டனர். வடைகள் மோதிக்கொண்டிருக்கும் போது இரவு காற்றுடன் சத்தத்தால் நிரம்பியிருந்தது. அது ஒரு பயங்கரமான தாளத்தை தாக்கியது. நரிகளின் கூச்சல் மற்றும் கௌரவர்களின் தரத்தில் அமர்ந்திருக்கும் ஆந்தைகளின் கூச்சு ஆகியவற்றால் இருள் உயிர்ப்பிக்கத் தோன்றியது. சென்செயா தனது கதையை தொடர்ந்த போது மோதும் ஆயுதங்களின் ஒலிகள் இரவு முழுவதும் எதிரொலித்தன. மனிதர்கள் மற்றும் மிருகங்களின் அலறல்களுடன் காந்தன. படைகள் மோதிய போது பூமி எங்கள் கால்களுக்கு அடியில் அசைந்தது என்று சன்செயா கூறினார். அவரது குரல் ஒரு கிசுகிசுக்கிற்கு சற்று மேலே இருந்தது. நண்பர்களும் எதிரிகளும் இருட்டில் பிரித்தறிய முடியாதவர்கள் எல்லாம் குழப்பமாக இருந்தது. ஆனால் போர் தீவிரமடைந்த போது கூட வீரர்களின் தங்கக்கோட் அஞ்சல் மற்றும் ஆபரணங்கள் சந்திர ஒளியை பிடித்த போது ஒரு கணம் ஓய்வு கிடைத்தது. சிறிது நேரம் இருளை அகற்றிய யானைகளும் கார்களும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டும் வாள் மற்றும் துடுப்புகள் மங்கலான வெளிச்சத்தில் ஒளியூட்டப்பட்டும் போர்க்களம் ஒளி மற்றும் கோபத்தின் பிரகாசமாக மாறியது. துரியோதனன் இந்த புயல் போன்ற விருந்தினரின் முன்னணியில் இருந்தார். அவரது இருப்பு ஒரு காற்று வீசுவது போல இருந்தது. அது வரவிருக்கும் புயலை அறிவித்ததுகார்களும் யானைகளும் போர்க்களத்தில் முழக்கமிட்டன. அவற்றின் தங்கம் பூசப்பட்ட கார்சங்கள் சந்திர ஒளியில் ஒளிரும் போது அவை முன்னோக்கி சென்ற எதிரும் மற்றும் கைத்தாளங்களின் சத்தம் ஆண்கள் மற்றும் மிருகங்களின் அலர்களுடன் கலந்தது. பலமுறுத்தும் மற்றும் மகிழ்ச்சியூட்டும் ஒரு கூச்சலை உருவாக்கியது. சென்செயா தனது கதையை முடித்தவுடன் திருதராஷ்டிரரின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. சன்செயா, சொல்லுங்கள் என்று அவர் கூறினார். அவரது குரல் ஒரு கிசுகிசுக்கிற்குள்ளே இந்த குழப்பத்தின் மத்தியில் துரோணருக்கு என்ன நடந்தது? சென்செயாவின் வெளிப்பாடு துக்கமாக மாறியது. அவர் பதிலளித்தார். துரோணர் மட்டுமே இருளை தொலைத்து யானைகளையும் கார்களையும் ஆயிரக்கணக்கானோர் அடித்து நொறுக்கி மில்லியன் கணக்கான காலாட்படை வீரர்களையும் குதிரைகளையும் அவர்களின் மனத்திற்கு அனுப்பினார். இரவின் காற்று அமைதியாக வளருவது போல் தோன்றியது. துரோணரின் பிரசன்னமே போர்க்களத்தில் அமைதியை கொண்டு வந்தது போல் இருந்தது. அது ஒரு இருண்ட மற்றும் முன்கூட்டிய இரவாக இருந்தது. இது துணிச்சலான வீரர்களிடமும் கூட அச்சத்தால் நடுங்க வைத்தது. குருக்களும் பஞ்சலாக்களும் வெகு மற்றும் இரத்தத்தின் வெறியில் மோதிக்கொண்டனர். இரு தரப்பினரும் தங்கள் உயிர் வாழ்வுக்காக போராடினர். இந்த குழப்பத்தின் மத்தியில் குருக்களின் குருட்டு மன்னரான திருதராஷ்டிரர் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்தார். தனது தெருவொட்டியான சன்செயாவின் வார்த்தைகளில் ஆறுதல் கோரினார். துரோணர் அந்த வெல்ல முடியாத போர்வீரன் போர்க்களத்தில் நுழைந்தபோது நீங்கள் என்ன நினைத்தீர்கள் என்று திருதராஷ்டிரர் கேட்டார். அவரது குரல் கவலையில் மூழ்கியது. அவர் தேர்தலையும் புரீஸ்வரர்களையும் கொன்றபோது அதுனல் என்ன நடவடிக்கை எடுத்தான்? தென் மரன் துரியோதனனை பற்றி என்னைதில் அவரது திட்டம் என்னாந்த ஞானியும் வயதான தேரோட்டியுமான சன்செயா அந்த துரதிருஷ்டவசமான இரவின் கதை விவரிக்கத் தொடங்கினார். போர் தீவிரமடைந்த போது அதுலின் தலைமையில் பாண்டவர்கள் புயல் காற்று போல துரோணரின் படையின் நடுவில் நுழைந்தனர். ஆனால் துரோணர் சாதாரண போர் வீரர் அல்ல. அவரது வேகமான அம்புகள் மற்றும் அளவிட முடியாத சக்தியுடன் அவர் ஒரு ராஜாவை வெட்டி அவர்களின் நித்திய ஓய்வுக்கு அனுப்பினார். சென்செயா பேசுகையில் அந்த காட்சி ஒரு இருண்ட திரைச்சீலர் போல எங்களுக்கு முன்னால் வெளிப்பட்டது. பஞ்சாலர்களின் பெரிய கார் போர்வீரான சிவி துரோணருக்கு எதிராக போரிடுவதைக் கண்டோம். இரு போர் வீரர்களும் எஃகு மற்றும் இரதிலின் கொந்தளிப்பில் மோதினர். ஒவ்வொருவரும் மற்றவரின் தோழர்களை கொடூரமான துல்லியத்துடன் தாக்கினர். ஆனால் துரோணர் அவ்வளவு எளிதில் தோற்கடிக்கப்படவில்லை. 10 இரும்பு முனைகள் கொண்ட அம்புகளால் அவர் சிவியை தனது கவசத்தின் மூலம் துளைத்து தரையில் விழுந்தார். பின்னர் ஒரு அகலமான தலை தன்றுடன் அவர் சிவியின் ஓட்டுநரையும் குதிரைகளையும் வீழ்த்தி போர்வீரரின் தலையை அதன் உடற்பகுதியில் இருந்து துண்டித்தார். இருப்பினும் துரோணர் வெல்ல முடியாதவராக தோன்றினாலும் பாண்டுவின் சக்தி வாய்ந்த மகனான பிரீமன் கட்டவிழ்த்து விடப்பட்ட சிங்கத்தைப் போல காட்சிக்கு வந்தார். எல்லா திசைகளிலும் தனது முஷ்டிகளை பறக்கவிட்டு குருக்களின் 2
துணிச்சலான வீரர்களான துமாதா மற்றும் துஸ்தனவை கொன்று அவர்களை பூமியில் மோதியது சென்றேன். இந்த கதையை நினைவு கூர்ந்தபோது குருக்கள் மற்றும் பஞ்சாளர்களின் படைகள் உயிர் வாழ்வதற்கான அவநம்பிக்கையான போராட்டத்தில் சிக்கியிருப்பதைக் கண்டோம். கணன் என்ற வலிமையான போர்வியன் தனது முழு வலிமையுடனும் பீமன் மீது குண்டுகளை வீசுவதைக் கண்டோம். சகு என்ற தந்திரமான முதியவர் பீமனின் தண்டை எல்லையில் நனைத்த தண்டால் வெட்டுவதைக் கண்டோம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை அறிந்த அனைவராலும் அஞ்சப்பட்ட அந்த மாபெரும் மற்றும் பயங்கரமான வீரரான பீமனை நாம் பார்த்தோம். முழுமையாக பரந்த தாமரை போன அழகான கண்களுடன் அவர் மனிதரிடையே ஒரு கடவுளைப் போல போரை நடத்தினார். அவரது கைகளில் எதிரிகளை அவர்களின் இடையின் கீழ் நசுக்கினார். இரவு செல்ல பெரும் போரின் மத்தியில் கௌரவர்களுக்கும் ஆண்டவர்களுக்கும் இடையே ஒரு கடுமையான போர் மூண்டது. தனது மகன் புரிசேவனில் மரணத்தைக் கண்டு கோபமடைந்த சோமதத்தர் சத்யகியை அவமதித்தார். ஒரு நிராயுதபாணியான போர்வீகளை கொன்பதற்காக அவரை ஒரு கோழை என்று அழைத்தார். அவர் போரில் அவரை கொல்லாவிட்டால் சத்யகியின் கலையை இறக்கைகள் கொண்ட அம்பால் வெட்டுவதாக சபதம் செய்தார். சோமதத்தரின் வார்த்தைகளால் சரிக்காமல் இருந்த சத்யகி கௌரவ போர்வீரருக்கு அஞ்சவில்லை என்று பதிலளித்தார். அவர் தனது சொந்த வலிமை மற்றும் துணிச்சலை பெருமைப்படுத்தினார். மேலும் சோமதத்தரை தனது முழு வலிமையுடனும் வீழ்த்தப் போவதாக அச்சுறுத்தினார். இரு போர் வீரர்களும் அம்புகளை பரிமாறிக்கொள்ளத் தொடங்கினர். அவர்களின் தண்டுகள் ஒரு புயலான புயலைப் போல முன்னும் பின்னுமாக அரண்டன போல் தீவிரமடைந்த போது துரியோதனன் தனது படைகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களால் சூழப்பட்ட சோமதத்தரின் பின்னால் தனது நிலையத்தை எடுத்துக்கொண்டார். அவரது மைத்துனர் சகுலியும் கற்பனை செய்யக்கூடிய அனைத்து ஆயுதங்களுடனும் போரில் சேர்ந்தார். கௌரவர் படை ஒரு வலிமையான படை. ஆனால் சத்யகி உறுதியாக இருந்தார். அவரது கண்கள் சோமதத்தரின் மீது கவனம் செலுத்திய இரு படைகளும் ஓதிக்கொண்ட போது மோதலாகிய எகு சத்தம் போர்க்களத்தில் எதிரொலித்தது. சோமதத்த சத்யகியை 9 அம்புகளால் துளைத்தார். ஆனால் பாண்டவ போர் வீரர் சமமான கொடூரத்துடன் பதிலடி கொடுத்தார். கௌரவ போர் வீரரை தனது சொந்த 9 அம்புகளால் தாக்கினார். சோமதத்தரின் வலிமை குறையத் தொடங்கியது. மேலும் அவர் தனது ரதத்தின் மொட்டை மாடியில் அமர்ந்தார். ஒரு மயக்கத்தால் முறியடிக்கப்பட்டார். சோமதத்தர் போர்க்களத்திலிருந்து புறப்பட்ட போது சத்யகியை கொல்ல துரோணர் விரைந்தார். ஆனால் ஆண்டவர்கள் தங்கள் வீழ்ந்த தோழரை சுற்றி அணிதிரண்டு கடுமையான உறுதியுடன் துரோணரை சூழ்ந்தனர். துரோணருக்கும் ஆண்டவர்களுக்கும் இடையே போர் மூண்டது. அம்புகள் புயல் போல முன்னும் பின்னுமாக அரண்டன துரோணரின் வீரம் ஒப்பிட முடியாததாக இருந்தது. அவரை அணுக துணிந்த எந்த போர் வீரனையும் அவரது தண்டுகள் அழித்தன. ஆனால் அர்ஜுனன் அவரது கோபத்தால் தூண்டப்பட்டு குருவை நோக்கி முன்னேறி பாண்டவர்களை கொல்வதை முடிவுக்கு கொண்டு வருவதில் உறுதியாக இருந்தான். துரோணருக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலான போர் தொடர்ந்தது. இரு தரப்பினரும் பங்கு கொடுக்கவில்லை. ஏவுசெல்ல சென்ற பாண்டவர்களின் படையணி துரோணரின் தாக்குதலில் தடுமாறத் தொடங்கியது. ஆனால் அனைவரும் தோற்றுவிட்டதாக தோன்றிய போது அர்ஜுனனும் பீமனும் துரோணரின் பிரிவை நோக்கி முன்னேறினர். அவர்களின் ரதங்கள் போர்க்களத்தின் குறுக்கே இடி முழக்கமிட்டன. கௌரவர்களும் அவர்களது கூட்டாளிகளும் ஆண்டவர்களை என்றென்றும் நசிக்க தீர்மானித்து பின்னால் நெருங்கினர். அதன் பிறகு நடந்த போரில் ஏக்கு மற்றும் வீழ்ந்தவர்களின் அலர்களும் மோதிக்கொண்டனர். அர்ஜுனனும் பீமனும் தங்கள் முழு பலத்துடனும் போராடினர். வீரர்களுக்கு பிறகு வீரர்களை தாக்கிய போது அவர்களின் அம்புகள் உண்மையாக பறந்தன. கௌரவர்களின் படை தாக்குதலிற்கு அசைந்தது. ஆனால் துரோணர் உறுதியாக இருந்தார். அம்புக்கு பிறகு அம்பை வீசும்போது அவரது வீழ்பாடினார். சன்சேன் தனக்கு முன்னால் தட்டன்களின் மோதலை பார்த்தபோது சூரியன் போர்க்களத்தில் விழுந்தது. அர்ஜுனனின் வலிமையான வார் மற்றும் பீமனின் சக்தி வாய்ந்த அம்புகளின் கைகளில் ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் ஏற்கனவே விழுந்துவிட்டனர். துருபதனின் மகன்கள் குந்திபோதர் மற்றும் இராட்சசர்கள் தங்க முடிவை சந்தித்தவர்களில் அடங்குவோர் போர் தீவிரமடைந்த போது பயங்கரமான போர் வீரரான சோமதத்தர் சத்யகியை அடர்த்தியான அம்புகளால் மூடினார். ஆனால் பீமனை குறைத்து மதிப்பிட முடியாது. அவர் 10 வேகமான தண்டுகளுடன்
கதிரவனை துளைத்தார். அதே நேரத்தில் சோமதத்தர் 100 அம்புகளால் பதிலடி கொடுத்தார். இந்த 2 போர் வீரர்களுக்கும் இடையிலான சண்டை பார்ப்பதற்கு ஒரு காட்சியாக இருந்தது. கோபத்தால் நிரம்பிய சாக்வதா சோமதத்தரின் மீது குற்றம் சாட்டி அவரை 10 கூர்மையான தண்டுகளால் துளைத்தார். பின்னர் பீமன் வீழ்ந்த போர் வீரரின் தலையில் ஒரு புதிய மற்றும் பயங்கரமான கதையை வீசினார். சத்செகி அதன் பிரகாசத்தில் நெருப்பைப் போன்ற ஒரு அம்பை வீசினார். சோமதத்தரின் மார்பில் தாக்கி நாசக்தி வாய்ந்த கார்போர் வீரன் தரையில் விழுந்தார். பீமன் மற்றும் சத்செகியில் ஒருங்கிணைந்த முயற்சியால் தோற்கடிக்கப்பட்டார். அவரது மகன் வல்திகார் சத்செகியை நோக்கி விரைந்தார். ஒரு புயல் மேகம் போல அம்புகளை சிதறடித்தார். ஆனால் வீமனை அசைக்க முடியவில்லை. அவர் வல்திகாவை 9 தண்டுகளால் துளைத்தார். அவரை மயக்கமடைய செய்தார். போர் தடையின்றி தொடர்ந்தது. பீமன் துரியோதனின் 10 மதங்களை எதிர்கொண்டார். ஒவ்வொருவரும் தசரதனின் மகன் ராமரைப் போலவே சக்தி வாய்ந்தவர்கள். மோதும் இரு சத்தம் மற்றும் விழுந்தவர்களின் அழுகை ஆகியவற்றால் காற்று நிரம்பியது. பீமன் தனது வில்லை எடுத்து ஒவ்வொருவரையும் நோக்கி அம்புகளை வீசி அவர்களின் முக்கிய பகுதிகளை அடித்தார். துர்வாரியால் உடைந்த உயரமான மரங்களைப் போல துரியோதனின் மரங்கள் ஒவ்வொன்றாக தரையில் விழுந்தனர். கண்ணனின் விருப்பமான மகனுக்கு அம்புகளை பொழிந்தபோது பீமின் கோபத்திற்கு எல்லையே இல்லை. கண்ணனின் சகோதரரான புகழ்பெற்ற விரிகாதா வீமனை துளைக்க முயன்றார். ஆனால் விரைவில் அனுப்பப்பட்ட சக்தி வாய்ந்த பாண்டவர் பின்னர் தனது கவனத்தை சதச்சந்திர மீது திருப்பி 7 கார் வீரர்களை கொன்று அவரை பூமியில் தள்ளினார். இந்த இழப்பை தாங்க முடியாமல் சவுமியின் சகோதரர்கள் பீம்சேனாவை நோக்கி வேந்து வந்து தங்கள் தீதமான தண்டுகளால் அவரை தாக்கினர். ஆனால் பீமன் கணக்கிடப்பட வேண்டிய ஒரு சக்தியாக இருந்தார். அவர் இந்த 5 வலிமையான மன்னர்களை வெறும் 5 வேகமான அம்புகளால் கொன்றார். பல போர் வீரர்கள் வீழ்ச்சியடைவதைக் கண்ட துரியோதனின் படை முழுவதும் அதிர்ச்சி அலைகளை அனுப்பியது. இதனால் பல பெரிய மன்னர்கள் தடுமாறினர். இதற்கிடையில் கோபத்தால் நிரம்பிய யுதிஷ்டிரர் தனது தந்தை மற்றும் சகோதரர்களின் பார்வையில் எதிரி அணிகளை அழிக்கத் தொடங்கினார். தனது தண்டுகளுடன் அவர் அம்பசாக்கு மாலவர்கள், திரிகத்தக்கள், சிவிகள், அபிசாராக்கள், சுரசேனாக்கள், வல்கிகாக்கள் மற்றும் வசதிகளுக்கு அனுப்பினார். சூரியன் பரந்த போர்க்களத்தின் மீது அஸ்தமித்து குருக்கள் மற்றும் பாண்டவர்களின் கூடியிருந்த படைகளின் மீது ஒரு தங்க ஒளியை வீசிக்கொண்டிருந்தது. திருதராஷ்டிரரின் மூத்த மகனான துரியோதனன் தனது கதத்தின் மீது உயர மகளில் எதிரிகளின் வரிசைகளை பார்க்கும்போது அவரது கண்கள் உறுதியுடன் இருந்தன. அவரது நண்பர் கர்ணன் சூட்டாவின் மகன் அவரது பக்கத்தில் நின்று அவரது கண்ணில் ஒரு கடுமையான ஒளிதோ, கண்ணனே, நாம் காத்திருந்த தருணம் இதுதான். இறுதியாக நமது வெற்றி காலம் வந்து விட்டது. நமது எதிரிகள் எண்ணக்கவர்களாகவும் வலிமையானவர்களாகவும் உள்ளனர். ஆனால் உங்கள் உதவியுடன் நாம் வெற்றி பெறுவோம் என்பதை நான் அறிவேன். என் நண்பரே, இந்த எதிரிகளின் கடலிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று துரியோதனன் கூச்சலிட்டான். கண்ணனின் முகம் கடுமையான உற்சாகத்தால் பிரகாசித்தது. அவர் பதிலளித்தார், துரியோதனே, நான் உன்னிடம் சத்தியம் செய்கிறேன். நான் பாண்டுவின் மகன்களை போரில் போர்க்கடித்து வெற்றி பெறுவேன். அவர்களின் மிகப்பெரிய போர்வீரரான அதுனனை நான் கொன்றுவிடுவேன். மேலும் அவரது சகோதரர்கள் அனைவரும் சரணடைவார்கள் அல்லது பயத்தில் தப்பி ஓடுவார்கள். நீ பூமியின் எசமானாக இருப்பாய். போட்டியின்றி வெல்ல முடியாதவன்தானால். கண்ணனின் வார்த்தைகள் அநம்பிக்கையுடன் சொட்டி கொண்டிருக்கையில் அவரது பெருமைகளை கேள்வி கேட்கும் ஒரு குரல் காற்றில் ஒலித்தது. அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த ஞானமுள்ள வயதான பிராமணரான கிருபாதானே கர்ணன் என்று கிருபா கூறினார். உங்கள் வார்த்தைகள் ஏது மேகங்களைப் போன்றவை, சத்தமும் கோபமும் நிறைந்தவை. ஆனால் பொருள் இல்லாதவை. நீங்கள் அதுலனை ஒருபோதும் போரில் தப்பி ஓடாமல் எதிர்கொண்டதில்லை. இருப்பிலும் இப்போது அவரை தோற்கடிக்க முடியும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். உங்கள் பெருமை உங்கள் பலவீனத்திற்கு ஒரு முகமுடியை தவிர வேறில்லை என்று நான் அஞ்சுகிறேன். கிருபாவே, நீ என்னை புரிந்து கொள்ளவில்லை. நான் மழையையும்
அழிவையும் மட்டுமே கொண்டு வரும் இலையுதிர் மேகங்களைப் போல் இல்லை. நான் ஒரு வீரன், என் எதிரிகளை தோற்கடித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வலிமையான போர் வீரன். என் வார்த்தைகளை நீங்கள் சந்தேகிக்கலாம், ஆனால் இந்த போரின் முடிவை நன்கு குறிக்கலாம், ஏனென்றால் அது என் திறமையை நிரூபிக்கும் என்று பதிலளித்த கர்ணனின் முகம் கோபத்தால் இருந்தது. அதற்கு பதிலளித்த கிருபாவின் கண்கள் சுருங்கின. கர்ணனே, நீ உன்னை ஏமாற்றிக் கொள்கிறாய் என்று நான் கண்சிறேன். பாண்டுவின் மகன்கள் குறைத்து மதிப்பிடப்படக்கூடாது. அர்ஜுனன் ஒரு பெரிய போர்வீரன் கிருஷ்ணர் அவனுடன் இருப்பதால் அவர் கிட்டத்தட்ட வெல்ல முடியாதவர். தர்மத்தின் மகனான யுதிஷ்டிரனை பற்றி என்ன? அவர் ஒரு நியாயமான மற்றும் உண்மையான மன்னர். அவர் அனைத்து கடவுள்களின் மரியாதையையும் பெற்றுள்ளார். அத்தகைய எதிரிகளை நீங்கள் எவ்வாறு தோற்கடிக்க முடியும் என்று நம்புகிறீர்கள்? கர்ணனின் புன்னகை திரும்பியது. அவர் பதிலளித்தார், ஓ கிருபாவே, நான் உங்கள் சந்தேகங்களால் திசை திருப்பப்பட மாட்டேன். நான் வெற்றி பெறுவதில் உறுதியாக இருக்கிறேன். நான் என் எதிரிகளை தோற்கடித்து துரியோதனருக்காக பூமியை உரிமை கோரும் வரை நான் ஓய்வெடுக்க மாட்டேன். இந்த போரின் முடிவை நன்கு குறிக்கவும். ஏனென்றால் பெரும் போரின் மத்தியில் துரோணரின் மகள் அஸ்வத்தாமனுக்கும் சூத்தரின் மகன் கண்ணனுக்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டது. அஸ்வத்தாமன் கோபம் மற்றும் பெருமையால் தூண்டப்பட்டு கண்ணனை மனிதர்களில் மிக குறைந்தவர் என்று அழைத்தார். மேலும் போரில் தனது சொந்த வலிமையை பெருமைப்படுத்தினார். அர்ஜுனனின் நல்லொழுக்கங்கள் மற்றும் தீய நோக்கங்களுக்கு கண்ணன் பொறாமைப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். கண்ணன் அவமதிப்பொருளால் ஆச்சரியப்படாமல் உயரமாக நின்றான். கண்கள் கடுமையான உறுதியுடன் இருந்தன. அஸ்வத்தமானின் வார்த்தைகளால் தான் திசை திருப்பப்பட மாட்டேன் என்றும் போரில் அர்ஜுனனை தோற்கடிக்கும் திறன் தனக்கு அதிகம் என்றும் அறிவித்தார். மன்னரான துரியோதனாவே தலையிட்டு அஸ்வத்தமானிடம் கர்ணனை மன்னித்து அவரது கோபத்தை தணிக்க மன்றாடினார். மோது தொடர்ந்தபோது அர்ஜுனனின் தலைமையில் ஆண்டவர்கள் போர்க்களத்தை நெருங்கினர். அவர்களின் ஆயிரக்கணக்கான வலுவான இராணுவம் தங்கள் கட்டளையில் இருந்தது. அவர்கள் கர்ணனை நோக்கி செல்லும்போது கிரம்ஸ் மற்றும் சங்கிலிகளின் சத்தம் காற்றில் எதிரொலித்தது. அவர் உறுதியாக நின்று தனது வில்லை இழுத்து தனது சொந்த வலிமையை நம்பியிருந்தார். அதைத் தொடர்ந்து நடந்த போர் எல்லா திசைகளிலும் அம்புகள் பறந்து வீரர்கள் எகு வெறித்தனத்தில் மோதிக்கொண்டிருப்பதைக் காண ஒரு காட்சியாக இருந்தது. கர்ணன் மனிதர்களிடையே ஒரு சிங்கத்தைப் போல வீரத்துடன் போராடினார். அவரது அம்புகள் ஒரு புயல் போல எதிரிகளின் அணிகளை துளைத்தன. அவர் தண்டுகளின் நீரோட்டத்தை கட்டவிழ்த்து விட்டார். ஒவ்வொன்றும் அவரது சொந்த பெயரால் குறிக்கப்பட்டன. குதிரைகள், யானைகள் மற்றும் வீரர்களை ஒரே மாதிரியாக தாக்கினர். கர்ணனின் எதிரிகள் அவருக்கு முன் விழுந்ததால் போர்க்களம் இரத்தமும் மரணமும் நிறைந்த கடலாக மாறியது. இதற்கிடையில் கர்ணனின் வலிமையை கண்ட துரியோதனன் அஸ்வத்தமானிடம் திரும்பி தனது படையுடன் வந்த அதுங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு அவரை வற்புறுத்தினார். இதோ கர்ணன் அஞ்சலில் உடையணிந்து அனைத்து விரோதமான மன்னர்களுடனும் ஈடுபட்டுள்ளார் என்று அவர் கூறினார். பாண்டுவின் மகள் அந்த வலிமையான கார்போர் வீரரை கொல்வதை தடுப்போம். அஸ்வத்தமான் துரோணரின் மகன் மற்றும் பிற மாபெரும் வீரர்களுடன் சேர்ந்து கர்ணனை பாதுகாக்க அர்ஜுனனுக்கு எதிராக முன்னேறினார். ஆனால் அர்ஜுனன் அவரை தடுக்க அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகளால் தடையின்றி முன்னோக்கி அழுத்தி தனது இரையை பின்தொடரும் சிங்கத்தைப் போல கர்ணனை நோக்கி கண்களை இலையில் இழுத்திக் கொண்டால் இரு தரப்பினரும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். ஆனால் இரு தரப்பினரும் மேலிடத்தை பெறவில்லை. வீரர்கள் வன்முறையின் வெறியில் மோதிக்கொண்ட போது சங்கிலிகள் மற்றும் மோதும் எஃகு ஆகியவற்றின் சத்தத்தால் காற்று நிரம்பியது. மேலும் அதன் மையத்தில் கர்ணன் நின்றார். அவரது வில் இழுக்கப்பட்டது. அவரது அம்புகள் புயல் போல அறந்தன. அவரது கண்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற கடுமையான உறுதியுடன் எரிந்தன. வீரர்களின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியின் போது கர்ணன் உயரமாக நின்றார். அவரது வில்லில் இருந்து பகக்கும் ஒவ்வொரு அம்பிலும் அவரது பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. அவர் தைரியம் மற்றும் வலிமையின் உருவகம் கால வரலாற்றில் சமமற்ற போர்வீரர். கௌரவர் இளவரசர்களில் மூத்தவரான துரியோதனன் தனது மைத்துனர் அஸ்வத்தமான் முன் நின்றபோது சூரியன் போர்க்களத்தில் விழுந்தது.
அவரது கண்கள் கடுமையான உறுதியுடன் மின்னின. அவரது மனம் அவர்களின் எதிரிகளான பாண்டவர்களை அழிக்கத் தொடங்கியது. குருவின் வழித்தோன்றலே அஸ்வத்தமான் தொடங்கி பாண்டவர்கள் எனக்கும் என் தந்தைக்கும் எப்போதும் பிரியமானவர்கள். அதேபோல் நாமும் அவர்களுக்கு மிகவும் பிரியமானவர்கள். ஆனால் போரில் நாம் பின்வாங்க மாட்டோம். நமது முழு பலத்துடனும் நமது உயிரைப் பற்றி அலட்சியமாக போராடுவோம். அவர் தொடர்வதற்கு முன்பு ஒரு கணம் நிறுத்தினார். அவரது குரல் நம்பிக்கையுடன் சொட்டு சொட்டாக இருந்தது. நானும் கணனும் சால்லாவும் கிருபாவும் கிருத்திகாவின் மகனும் ஒரு கண் சிமிட்டலுக்குள் பாண்டவரின் விருந்தினர்களை அழித்து விடலாம். நாங்கள் போரில் கலந்து கொள்ளாவிட்டால் பாண்டவர்களும் அதையே செய்திருப்பார்கள். ராஜாவே, நாங்கள் எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் போராடுகிறோம். அஸ்வத்தமானின் வார்த்தைகள் ஒரு சவால் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்த துரியோதனன் கவனமாக கேட்டான். அஸ்வத்தமானின் முகத்தின் மீது கண்களை வைத்தால் தனது மைத்துனர் ஒரு வலிமையான போர் வீரர் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் வெற்றியை அடைய எதுவும் செய்ய மாட்டார். இருப்பினும் துரியோதனன் ஒரு அசௌகரியத்தை உணர்ந்தான். அஸ்வத்தமான் உண்மையிலேயே அவருக்கும் கௌரவர்களுக்கும் விசுவாசமாக இருந்தார். துரியோதனின் சந்தேகத்தை உணர்ந்த அஸ்வத்தமான் விஷம் சொட்டு 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 துரியோதனனின் முகம் இருந்தது. ஆனால் அஸ்வத்தமான் தொடர்ந்தார். அவரது குரல் உச்சத்தில் உயர்ந்தது. நான் எதிரிகளுடன் சண்டையிட்டு ஏராளமான எதிரிகளை கொண்டு விடுவேன். நான் பாஞ்சாலர்கள், சோமகர்கள், கைகையர்கள் மற்றும் பாண்டியர்களுடன் சண்டையிடுவேன். எதிரிகளை தண்டிக்கிறவரே, உங்களுக்கு சித்தமானதை செய்ததற்காக அவர்கள் வார்த்தைகள் ஒரு கூக்குரல் போல இருந்தன. வெற்றிக்கான தனது தேடலில் தன்னுடன் சேர போவீரர்களை வரவழைத்த அதனுடன் அஸ்வத்தமான் போர்க்களத்தை நோக்கி புறப்பட்டார். அவரது இதயம் உறுதியுடன் எரிந்தது. அவர் கணக்கிடப்பட வேண்டிய ஒரு சத்தியாக இருந்தார். அவரை கண்ட அனைவரும் பயத்தில் நடுங்கினர். பாஞ்சாலர்களும் சோமகர்களும் மேகங்கள் மழை பொழிவது போல் அவர் மீது அம்புகள் பொழிந்தனர். ஆனால் அவர் அவர்களின் தாக்குதலை எளிதில் திகைக்க வைத்தார். விரிசதலின் மகன் திகஜும்னா அஸ்வத்தாமனை எதிர்கொள்ள வேண்டார். போதகரின் முட்டாள்தனமான மகனே என்று கேலி செய்த திகஜும்னா, மோசமான போராளிகளை கொல்வதில் என்ன பயன்? நீ ஒரு வீரனாக இருந்தால் என்னுடன் போரில் போராடு. அவரது வார்த்தைகள் ஒரு சவால் போல இருந்தார். மன்னர் யுதிஷ்டிரனின் தலைமையில் பாண்டவர்கள் மற்றும் ஆண்டவின் மகன் பீமன் ஆகியோர் துரோணரின் மகனை எல்லா பக்கங்களிலும் சுற்றி வளைத்ததால் குருஷேத்திரத்தின் போரினால் ஆதிக்கப்பட்ட நிலப்பரப்பு நடுங்கியது. பூமியின் அடித்தளத்தை அசைக்கும் ஓதலில் இரு படைகளும் நேருக்கு நேர் எதிர்கொண்டதால் காற்று பதற்றத்துடன் விண்ணலாக இருந்த மோதல் தொடங்கிய போது மன்னர் துரியோதனன் தனது வழிகாட்டி பரவாஜாவின் மகளின் உதவியுடன் பாண்டவர்களுக்கு எதிராக முன்னேறி சென்றார். போர் தீவிரமடைந்தது. அதன் கோபமும் கொடூரமும் துணிச்சலான வீரர்களின் முதுகெலும்பை கூட நடுங்க செய்தது. யுதிஷ்டிரர் அவரது கோபம் காட்டுத்தி போல எரிந்து எதிரிகளின் மீது அம்புரலின் குறியலை கட்டவிழ்த்து விட்டார். அம்மஸ்தர்கள், மாணவர்கள், வந்தாக்கள், சிவிகள் மற்றும் திரிகர்த்தாக்கள் ஆகிய முழு குலங்களையும் வெட்டினார். இவந்த சாம்ராஜ்யத்திற்கு செல்ல தங்கள் ஆன்மாவை விட்டு விட்டார். கோபத்தை வெளிப்படுத்தும் அவரது மாபெரும் கட்டமைப்பான பீமல், அபிஷாக்கள், ஸ்வசேனாக்கள் மற்றும் பிற வலிமையான சத்திரியர்களின் அணிகளை கிழித்தெறிந்து அவர்களை ஒரு பொந்தி எழும் புயலுக்கு முன் எதிர்கால இலைகளைப் போன தரையில் மோதியது. வலிமையான பீமன் தனது காலடியில் விழுந்த வீரர்களை மிதித்த போது அவர்களின் ரத்தம் தூசியுடன் கலந்து மரணத்தின்
கசப்பான நிலப்பரப்பில் உருவாக்கியது போல் தோன்றியது. இதற்கிடையில் வெள்ளை குதிரைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஆதுலனின்றே எதிரிகளின் மீது பேரழிவான தாக்குதலை கட்டழித்து விட்டது. அவரது அம்புகள் எழுதையர்கள் மலையேறுபவர்